இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால கர்த்தருடைய பந்தியை பற்றி சில சத்தியங்களும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டு கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தி கொடுக்கும்போது பாஸ்டர் இந்த வார்த்தை தானே சொல்லுவார். இன்னைக்கு ஏதோ புதுசாக சொல்லிட போறாரா அப்படின்னு இல்லாமல் உணர்வு உள்ளவங்களா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையில இருந்து பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது கர்த்தருடைய பந்தியை குறித்து அந்த சபையில ரொம்ப அசட்டை பண்றவங்களா இருந்தாங்க. கர்த்தருடைய பந்தி சரி, அன்னைக்கு போய் எடுப்போம், அப்போ திராட்சை ரசம் கொடுப்பாங்க, அதனால போய் குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இருந்தாங்க. நான் சொல்றது கொரிந்தி சபையில, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கொரிந்தி சபையில அப்படி இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கர்த்தருடைய பந்திக்கு அப்புறம் ஒரு மீல்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த மீல்ஸுக்கு சபையிலே சண்டை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு தெரியல, உனக்கு தெரியல அப்படிலாம் இருந்தாங்க. அசட்டை பண்ணாங்க, அசதியா இருந்தாங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பங்கு பெற்று கொண்டு வந்தாங்க. இதை அவங்களுக்கு உணர்த்தும்படியாக பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பகுதியில் கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு. அப்போ அவர் சொல்லும்போது சொல்றார், நான் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்கிட்ட கொடுத்தாரு, அதை நான் பெற்றுக்கொண்டேன், உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பந்திங்கிறது ஏதோ ஒரு மனுஷனுடைய மூலையில வரல, அசம்பிளிஸ் ஆஃப் காட் லீடர்ஸ் மூலையில வரல, சர்ச் ஆஃப் காட் லீடர்ஸ்ல வரல, சிபிங்கார மூலையில வரல. யார் கொடுக்கறது? கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தருடைய பந்தியில நம்ம பெறலன்னா, ஞானசனம் பெறலன்னா, பங்கு பெறாம இருந்தேன்னா, எனக்கு கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம், நான் வருவேன் போவேன், கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்ற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்கன்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தரிடத்துல நாம் பெற்றுக்கொண்டது. அப்போ கர்த்தருடைய பந்திங்கிறது தேவன் ஏற்படுத்துறது. அதை ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது, அசதியா எண்ணக்கூடாது, மேன்மைப்படுத்தணும், அதை கனப்படுத்தணும், அதை மேன்மைப்படுத்தணும். ஆமா, ஸ்தோத்திரம். என்ன சொல்ல போனா அந்த சபையில நிறைய காரியங்கள் இருக்கு. அவங்க எப்படி பங்கு பெற்றாங்கன்னா, ஏதோ மாமியார் வீட்டுக்கு விருந்து போற மாதிரி போனா சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரி அப்படி இல்லை. நம்ம கர்த்தருடைய பந்தின்னு சொல்றோம், திரு விருந்துன்னு சொல்றோம். அப்போ இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்போ நம்ம இதுல எப்படி பங்கு பெறணும், எப்படி எதை நினைக்கணும், அந்த 2 வசனத்திலையும் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறும்படி. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போற எல்லாருமே சொல்லுங்க, இயேசுவை நினைவு கூறும்படி கர்த்தருடைய பந்தியில நான் கலந்து கொள்வேன். இந்த எண்ணம் என்னாலும் இருக்கணும். இன்னைக்கு நான் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்றேன்னா, இயேசுவை நான் நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும். இது இயேசுவை ஏற்படுத்தினது. நீங்க லூக்காவில் போய் வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல இயேசு தம் கடைசியா தாம் கட்டு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அதைத்தான் அவர் சொல்றாரு, பவுலும் சொல்றாரு. சீசர்களோடு கூட உட்கார்ந்து அவர் கர்த்தருடைய பந்தியை பெறல, அவர் என்ன பண்ணாராம்? பஸ்காவை புசித்தார். பஸ்காவை புசிக்கும் போது எதுக்காக பஸ்காவை புசித்தாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க.
அதனால அதை நினைவு கூறும்படியா அதை செய்தாங்க. தம்முடைய சீசர்களோடு உட்கார்ந்து அவர் ஒரு யூதர், அதனால சீசர்களோடு கூட உட்கார்ந்து அதை நினைவு கூறுற நேரத்துல திடீர்னு ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு, கப்பை எடுத்து, அதாவது திராட்சை ரசம் இருந்த கப்பு, திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லலாம், கப்பை எடுத்து என்ன பண்றாரு, இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அது வரைக்கும் பஸ்காவா இருந்தது, இன்னைக்கு நம்ம ஆசரிக்கிறது கர்த்தருடைய பந்தி. இது ஒரு புதிய உடன்படிக்கை. இரத்தத்தின் மூலமாய் இயேசு என்னோடு உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதான் கர்த்தருடைய பந்தி. அப்போ இன்னைக்கு நம்ம பங்கு பெற போறது இயேசுடைய சரீரத்திலையும் இயேசுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் பங்கு பெற போகிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏதோ அப்பம் கொடுக்குறாங்க, ஏதோ திராட்சை கொடுக்குறாங்க, ரசம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எனக்கெல்லாம் வேண்டாம், நான் ஞானஸ்தானம்லாம் எடுக்க மாட்டேன். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னும் நமக்கு தேவையில்லை, இன்னைக்கு நம்ம போக வேண்டாம், எனக்கு குறை இருக்குது, நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னும் போறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டது, அபாத்திரமா புசித்தா என்னெல்லாம் வருமா, தேவனுடைய கோபாக்கின வருமா. அபாத்திரமான என்ன, இதை குறித்த அறிவு இல்லாம ஏதோ அப்பம் தராங்க, ஏதோ திராட்சை ரசம் தராங்க, நம்மளும் இன்னைக்கு போகணும், ஒரு நாள் புகழட்டாலும் இன்னைக்காவது போய் பங்கு பெறணும் அப்படின்னு பங்கு பெற்றீங்கன்னா அது அபாத்திரமா பங்கு பெறும்போது தேவனுடைய கோபாக்கின கண்டனை வருமா, வியாதி வருமா, சிலவங்களுக்கு மரணம் கூட வரும். ஸ்தோத்திரம். அதனால அபாத்திரமா பங்கு பெறுவதற்காக நம்ம என்ன செய்யணும், எப்படி அதை பங்கு பெறணும், அப்படி எதை நினைவு கூறணும் அப்படின்னு சில காரியங்களை நான் கூட ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இதை பங்கு பெறும்போது நமக்குள்ள இருக்க வேண்டிய முதல் காரணம் ஆண்டவர் சொல்றார், இந்த 26வது வருஷத்துல நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு பெறும்போது நம்ம எதை தெரிவிக்கிறோமா, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிறது. இயேசு யாருக்காக மரித்தார் சொல்லுங்க, நமக்காக எல்லாம் கூட்டெல்லாம் போடாதுங்க, எனக்காக மரித்தார். ஆமா, திராட்சரசம் எல்லாருக்கும் மொத்தமா கொடுத்துட்டு உங்களை விட்டுருவோமான்னு, அப்போ எல்லாரும் எனக்காக மரித்தார். இந்த பந்தில நான் பங்கு பெற போது எனக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்னன்னா, இயேசு எனக்காக மரித்தார். இது சத்தியம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மரிக்க வேண்டிய, சிலுவையில தொங்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். எனக்கு சப்ஸ்டியூட்டா அவர் மரித்தார். அவர் மரித்ததுனால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். இல்லைன்னா தேவனுடைய கோபாக்கினையை எனக்காக அவர் சிலுவையில ஏற்றி கொண்டார். அவர் கதறினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். பாவமறியாத அவர் பாவியாக எனக்காக மரித்தார். அல்லேலூயா. எனக்கு பதிலாக அவர் மரித்தார். இது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பந்தியில வரும்போது எதுக்கோ கொடுக்குறாங்க, எதுவோ வந்து அப்படி அவர் மரித்ததுனால, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால, நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தபடியினால, இதை குறித்து நான் அடுத்த வாரம் நான் அதிகமாக சொல்றேன். உயிர்த்தெழுந்தபடியினால நானும் அவரோடு கூட ஜீவிக்கிறபடியினால கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுறேன். அல்லேலூயா. மரித்தார், நானும் மரித்தேன். அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுந்தேன். இதெல்லாம் எப்போ நடைபெறுச்சு, ஞானஸ்தான சத்தியத்துல. அதனாலதான் ஞானஸ்தானம் எடுத்தாதான் என்ன பண்ணுறோம், பந்தியை கொடுக்குறோம். பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான் மரித்தார், அவர் சிலுவையில மரித்தார், எனக்காக மரித்தார். அதனால நானும் மரித்தேன், அவரோடு கூட நானும் மரித்தேன். அவர் அடக்கம் பண்ணாங்க, என்னையும் அடக்கம் பண்ணாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார், நானும் அவரு. என்னும் எபேசியர்ல சொல்லப்பட்டது, அவரோடு கூட நம்மை எழுப்பி என்ன பண்ணாராம், பிதாவுடைய வலது பாசத்துல அவர் இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறணும். எனக்காக மரித்தார். இதெல்லாம் மரிப்பெல்லாம் எங்க உண்டாச்சு, என்ன
முதல் வாரமே வந்து ஆசீர்வாதமா அதை தருவார் இதை தருவான்னு சொல்ல மரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். மரித்தாதான் ஜீவன். நமக்கு மரணத்தை உண்டு பண்றதுக்காக அவர் மரித்தார். அவருடைய மரணத்துல நம்ம பங்கு பெற்றோம். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமா நடக்கிற ஒரு செயல். இந்த உணர்வோடு கூட பங்கு பெறணும். கர்த்தருடைய பந்தியில வரும்போது ஏதோ அப்பத்தையும் திராட்சை செஞ்சு தாராங்க. நான் சில நாட்களோட சொல்லுவேன், ஏற்கனவே எங்க போய் எண்ணத்தை வாங்கிட்டு வந்தோம். ஒருத்தரும் வாங்காதவங்க மாதிரிலாம் என்ன பார்க்குறீங்க? அந்த மாதிரி எண்ணத்தோடு இதுல பங்கு பெறக்கூடாது. புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக ஒருத்தர் மரித்தார், எனக்காக ஒருத்தர் மரித்தார், என்னை உயிர்ப்பித்தார். அவர் உயிரோடு எழுந்தபடினாலும் நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன். அதனால அந்த உணர்வோடு கூட நம்ம பங்கு பெறணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது ஒரு முறை 19ஆவது நூற்றாண்டுல அயர்லாண்டில், இன்னைக்கு ரொம்ப அயர்லாண்டை பற்றி சில காரியங்களை பற்றி அதான் சொல்ல போகிறேன். அயர்லாண்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சான். பெரிய பஞ்சம்னா பெரிய பஞ்சம். அவங்க ஊரில் அதிகமாக விளையிறது இந்த உருளைக்கிழங்கு. அவங்க உருளைக்கிழங்கு தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். ஸ்தோத்திரம். ரொம்ப பஞ்சம் வந்ததுனால எல்லாருமே கப்பல் ஏறி எங்கே போயிடுவாங்களாம்? அமெரிக்காவுக்கு போனாங்க. அப்போ ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப பஞ்சத்தில் இருந்த ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன். அவன் என்ன பண்ணான்னா, டிக்கெட் எடுக்கிற கூட காசு இல்லையா, எப்படியோ நுழைஞ்சு என்ன பண்ணிட்டான், கப்பலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். கப்பலுக்குள்ளே போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டான். அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது அந்த டிராவல் அந்த ஏரியாவே ரொம்ப பனிக்கட்டி இருக்குங்க. பனிக்கட்டி எங்கே இருக்குன்னு தெரியாமல் கப்பல் போயிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். அப்படி எங்கேயோ போய் ஸ்டக் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு. உடஞ்சி போன உடனே அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த கேப்டன் என்ன பண்ணாராம், இருக்கிற லைஃப் போட்டுன்னு வச்சுருப்பாங்க, அதாவது தப்பி போகிறதுக்காக லைஃப் போட்டு போட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு அப்படி இறங்கி போவாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாராம். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாராம். கடைசியில் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவரும் என்ன பண்ணிட்டாராம், அவரும் லைஃப் ஜாக்கெட் போட்டு அந்த லைஃப் போட்டில் இறங்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த போட்டில் போக முடியாது, போனாங்கன்னா இறந்துடுவாங்க. இந்த தம்பி கடைசியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணான்னா, தண்ணி வர்றதை பார்த்த உடனே தான் பயந்து மேலே வந்தான். மேலே வந்து அந்த கப்பல் முங்கிட்டே இருக்குதான். அந்த லைஃப் போட்டு ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்குதான். உடனே அவங்க சத்தம் போட்டு கூப்பிட்டானா. எனக்கு சொல்லி கூப்பிட்டானா, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி. இவர் உடனே கேப்டன் என்ன பண்ணாராம், அந்த லைஃப் போட்ட திரும்ப கப்பல்கிட்ட போங்க, முங்கிட்டு இருக்குதான் கப்பல், கொஞ்ச நேரத்தில் முங்கிடும், அதுக்கிட்ட போங்கன்னு சொன்னார். உடனே கப்பல் லைஃப் போட்டு திரும்பி வருது. வரும்போதே அவர் எடுத்து லிஸ்ட்டை பார்க்குறாரு. அதாவது அந்த பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டை பார்க்குறாரு. அதில் அந்த பையன் பேரும் இல்லை, அந்த பையனை மாதிரி ஒரு சின்ன வயசு பையனும் அதில் இல்லை, பேரே இல்லை. பார்த்தாலும் இருந்தாலும் அவன் கூப்பிட்றான்னு போகிறார். பார்த்தா அவன் மேலே நின்று கதறாதான் அழுகிறான். அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாராம், இந்த கப்பல் மேலே ஏறி தன்னுடைய லைஃப் ஜாக்கெட் அவனை போட்டு அவனை அந்த போட்டில் கொடுத்துட்டு, இவரும் போக முடியாது, ஏன்னா அதுக்கு மேலே போனால் இருக்கிறதும் முங்கி போகும், அந்த லைஃப் போட்டே முங்கி போயிடும். அதனால அவர் மட்டும் மேலேயே நின்னாராம். நின்றுட்டு இருக்கும்போதே எல்லாரும் சொன்னாங்களாம், அவனுக்கு டிக்கெட்டும் எடுக்கல, கள்ளத்தனமாக வந்திருக்கிறான், அவன் சாக வேண்டியவன், அவனுக்காக போய் நீங்கள் ஏன் சாக போகிறீங்க, எங்களெல்லாம் காப்பாற்றுனீங்களே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம். இருந்தாலும் அந்த தம்பியை காப்பாற்ற அனுப்புறாரு. அந்த போட்டு தூரம் போக போக இந்த கப்பல் உள்ளே போகும்போது அவர் மேலே இருந்து கத்துனாராம். என்ன கத்துனாராம், டோன்ட் மை சன் டோன்ட் ஃபர்கெட் வாட் ஐ ஹவ் டன் ஃபார் யூ. என் மகனே, நான் உனக்கு செய்ததை மறந்துடாத. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருடைய காதலே இதை கேட்க பண்ண வராங்க, கவனிக்கிறீங்களா? என் மகனே, நான் உனக்காக மரித்ததை மறந்துடாத. என் மகளே, நான் உனக்காக மரித்ததை மறந்துடாத. இஷ்டம் போல வாழ்றதுக்காக இல்லை, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ எனக்கு சொந்தமானவன். எத்தனை கரவச்சு சொல்ல முடியும், இயேசு என்னை மீட்டு கொண்டார், நான் அவருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜீவிப்பது அவரை பற்றின விசுவாசத்தினால உயிரோடு இருக்கிறேன். அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய விருப்பத்தை செய்ய எனக்கு இன்னும் ஜீவனை தருகிறார், இன்னும் என்னை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் எனக்கு எல்லா பலனையும் தருகிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க, ஹல்லேலூயா.
என்னைக்கோ மறித்திருக்க வேண்டியவங்க, என்ன தகுதியும் இல்லாதவங்க. அதான் கிருபை, அதான் கிருபை. மகனே மகளே, அந்த கிருபையை மறந்துடாது. அதுக்காக தான் அந்த கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தினார். இது அனுதினமும் நினைக்க வேண்டியது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிகள்லாம் வீடுகள் தோறும் கூடி அப்பங்களை பிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், ஆண்டவர் தானே எனக்கு இந்த மீட்பை கொடுத்தார் அப்படி சொல்லி அந்த எண்ணம் இருந்துச்சு. நான் சபையில அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சி ஸ்தோத்திரம், அதுல பல விதமான கொள்கைகள் வந்து அது மாறி போச்சு. ஆண்டவருடைய பந்தியில வந்து பங்கு பெற வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியின், கர்த்தர் உனக்கு செய்வதை மறக்காத. இன்னைக்கு நீ ஜீவனோடு இருப்பது, இன்னைக்கு உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பது, இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னால உன் நிலைமை இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார், எல்லாம் அவர் செய்தது. அவர் மரித்ததுனால இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பந்தியில கலந்து கொள்ளும் போது அவருக்கு துரோகம் பண்ணி, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நம்ம இதுல பங்கு பெற்றோம்னு சொன்னாங்க, அது நம்ம அபாத்திர தன்மையை காட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பங்கு பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ரெண்டாவது ஒரு காரியம், அப்பமும் திராட்சரசம். அப்பமும் திராட்சரசம், அதாவது போஜனம் பண்ணக்குள்ள அவர் அந்தபடியே பாத்திரத்தை அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்துல கப்புன்னு போட்டிருக்கு. இந்த கப் பாத்திரம் அப்படிங்கிற வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபாக்கினைக்கு அடையாளமா இருக்குது. ஒரு முறை இயேசு உயிரோடு இருக்கும்போது ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வரும்போது என் பையன் வலது பார்சத்துல ஒருத்தன் இருக்கணும், இடது பார்சத்துல ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் பானம் பண்ண, நீங்கள் பானம் பண்ண அப்படின்னா என்ன, அந்த கப்பை வந்து தேவனுடைய கோபாக்கினை. நான் தேவனுடைய கோபாக்கினைய சிலுவையில ஏற்றுக்கொள்ள போகிறேன். அதை உன் பையன் பங்கு பெற முடியுமா, வலது பார்சத்துல இடது பார்சத்துல ஈட்டிருக்குன்னு சொல்றியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாத்திரமும் இந்த அப்பமும் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? இது எதுக்காக வச்சிருக்கிறதுனா, மொமெண்டம் அப்படின்னா நினைப்பூற்ற ஒரு காரியம். நமக்கு திடீர்னு ஒரு இடத்துல போறீங்க, கணவன் மணியா குடும்பமா போறீங்க, டூர் போறீங்க, உடனே என்ன பண்ணிடுவீங்க, அங்க நின்று ஒரு செல்ஃபி எடுத்துருவீங்க. செல்ஃபி எடுத்து அடுத்த நாள் எங்க போட்டுருவீங்க, எல்லாம் இது சொன்னா சிரிப்பு தான் இல்லையா, சரி அங்க போட்டுருவோம். இது ஒரு நினைவு கூறுது. அதே மாதிரி அந்த கப்பை எடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாங்க, உனக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாம என் இரத்தத்தினாலாகிய புதிர் உடன்படிக்கை, உனக்காக பிற்கப்பட்ட நாம நினைவு கூறணும். இந்த கப்பு இதையும் எடுத்த உடனே என்ன பண்ணணும், இது ஒரு அப்பம் தானே அப்படி இருக்க, ஒரு திராட்சரசம் தானே அப்படி இருக்க, இது இயேசுடைய சரீரம். அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ற ஒரு இடம், திரும்ப நான் இயேசுக்குள்ள புதுப்பித்துக் கொள்கிற ஒரு இடம் என்னது, கர்த்தருடைய பந்தி. நான் இப்ப அப்பமும் திராட்சரசமும் நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் இயேசுவையே ஏற்றுக்கொள்றேன். அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லையே சொல்லுங்க. அப்படிதான் நீங்க விசுவாசிக்கணும், அப்படிதான் நீங்க விசுவாசிக்கணும். ஆமா, நான் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட போறேன், அவருடைய சரீரத்தோடு கூட ஐக்கியப்பட போறேன். அவருடைய சரீரம் எனக்காக விற்கப்பட்டது. அதனால நான் இதுல ஐக்கியப்படுறதுனால அவருடைய சரீரத்தினுடைய தழும்புகளால நான் சுகமாவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரத்தத்தை பிசாசை ஜெயிப்பதற்காக, பாவத்தை மன்னிப்பதற்காக கர்த்தர் சென்றினார். இந்த இரத்தத்துல நான் ஐக்கியப்படுவதனால பிசாசுடைய வல்லமைகள் என் வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. விசுவாசம் இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உணர்வோடு கூட தான் நீங்க பந்தியில பங்கு பெறணும். இது ஒரு என்னது, நினைவு கூறுகிற ஒரு இடம்னா, நினைவு பாத்திரத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த வரணும். அதாவது செல்ஃபி எடுத்து வச்சிருப்பீங்க, எப்பமோ கழிச்சு பார்ப்பீங்க இல்லையா, சிலையை வைக்கிறாங்க, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சிலை வைக்கிறாங்க. எதுக்கு? ஒரு அடையாள சின்னமா வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் இதை பார்க்கும்போது இன்னொரு இது ஞாபகம், நாங்களும் கஷ்டமும்
ஜெய்சன் கூட எங்கே போயிருந்தோம், சரி அயர்லாண்டுக்கு போயிருக்கும்போது ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு போனோம். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம், பெல்ஃபாஸ்ட். அது வந்து நார்தன் அயர்லாண்டில் இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 400 கிலோமீட்டர் காரில் தான் போனோம். இந்த மாதிரிலாம் 400 கிலோமீட்டர் போகிறாங்களா, அங்கே நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு போனோம். எத்தனை பேர் டைட்டானிக் கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிகுந்த செல்வம் உள்ள ஒரு மனுஷன் அந்த கப்பலை கட்டினாராம். கட்டிட்டு என்ன சொன்னாரா, ஈவன் காட் கேன் நாட் பிரேக் இட். ஆண்டவர் கூட என்ன பண்ண முடியாது, அதை உடைக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய லக்ஸூரியஸ் கப்பல் அந்த கப்பல் கட்டினாருங்க. அது போகிற வழியே ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே, அந்த பெல்ஃபாஸ்ட்லேருந்து போன ஃபஸ்ட் ட்ரிப்லேயே ஒரு இதே மாதிரி ஒரு ஐஸ் பாறையில் மோதி அது உடஞ்சி போச்சு. அதை நினைவு கூறுற மாதிரி அந்த இடத்த வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தோம், ரொம்ப தத்ரூபமாக வச்சுருக்குறாங்க. இன்னைக்கு போனால் கூட அந்த கப்பலுக்குள்ளே போன மாதிரி, அந்த கப்பல் எப்படி கட்டப்பட்டுச்சு, கடற்கரை ஓரமாக போய் அந்த கப்பல் எப்படி கட்டப்பட்டுச்சு அந்த காலத்தில், ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எத்தனை பேர் அங்கெல்லாம் வேலை பார்க்கலாம். அப்போ அவனுக்கு எவ்வளோ சம்பளம். இப்படி உள்ளே போனால் அந்த கப்பலை கட்டின அடி சுற்றி ஒளி எல்லாம் சத்தம் கேட்குது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போயாச்சுன்னா அந்த கப்பலில் எப்படி ஜேர்னி ஆரம்பிச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனால் அந்த கப்பல் எப்படி மூழ்குது. அப்போ எல்லாரும் எப்படி கத்துறாங்க, ஐயோ மடிஞ்சு போகிறோமே செத்து போகிறோமேன்னு சொல்லி அப்படி அவங்க அலறது. நம்ம நின்றுட்டு கீழே பார்த்தாச்சுன்னா அந்த தண்ணி கீழே அந்த கப்பல் இப்படி போகிற மாதிரி இப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாரும் உட்காந்து கத்துற சத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விட்னஸை குறித்து போகுது. அப்போது நீங்கள் அந்த கத்துற சத்தத்தை பார்க்கும்போது சிலவங்க என்ன பண்ணுறாங்க, அழுகிறாங்க. சிலவங்க அழுகிறாங்க. இதனால இருந்து மேலே வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலவங்களுக்கு என்ன உண்டாகுது, இவங்கெல்லாம் உயிர் தப்பிச்சிட்டாங்களே அப்படி சந்தோஷம் உண்டாகுது. அதே மாதிரி தாங்க இந்த கப்பையும் இந்த திராட்சை ரசத்தையும் அவங்க கையில் வாங்கும்போது இட்ஸ் எ மிக்ஸ்டு எமோஷன். ஐயோ எனக்காக மறித்தாரேன்னு நினைக்கும் போது கண்ணில் கண்ணீர் வரணும். ஆனால் என்னை காப்பாற்றிட்டாரு, எனக்கு என்ன ஜீவனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். இன்னைக்கும் அதை நினைவு கூற எனக்கு உதவி செய்தாரேங்கும் போது ஒரு களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. கப்பை வாங்கும் போதெல்லாம் ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. எனக்கு இந்த ரட்சிப்பை தந்தாரே, எனக்கு தந்தாரே. எத்தனை பேருக்கு அப்படி இந்த நினைப்பு, இதுதான் நினைவு ஊர்கள், இதுதான் நினைவு ஊர்கள். நம்ம வேற எதையும் நினைவு ஊர். எப்படி நீங்க பங்கு பெற்றீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நான் நிறைய காரியம் இருக்கு, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது நீங்க அந்த கப்பையும் திராட்சரசியும் வாங்கும்போது நினைக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 26வது வசனத்துல கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை, அப்போ என்ன, இயேசு மறுபடியுமா வரிய போறாங்க. எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர் தெழுந்தவர், என்னை இந்த பூமியில ஆசீர்வாதமாய் நடத்தி வரப்போகிறவர் என்ன பண்ண போறாரு, மறுபடியும் வரப்போகிறார். விசுவாசம் இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய பந்தியுள் முக்கியம். மரித்தார், உயிர் தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது யூதர்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது அந்த கப்பை எடுத்து 4 முறை பானம் பண்ணுவாங்க. 4 முறை பானம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கப்பு கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க 4 முறை பானம் பண்ணுவாங்க. முதல் முறை பானம் பண்ணும்போது எல்லாம் எடுக்கும் போது சொல்லுவாங்களாம், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே மகத்துவர், உம்முடைய கிரியை எவ்வளவு அதிசயமானது, உம்முடைய கிரியை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்தரிப்பாங்க. 2வது அந்த கப்பை எடுக்கும்போது சொல்லுவாங்களாம், எகிப்தில் அவங்க இருந்த நிலைமைய, அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நேரத்தை நினைச்சு ஆண்டவரை துதிப்பாங்க. 3வது அந்த நினைச்சு அந்த பஸ்கா ரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டதை நினைச்சு துதிப்பாங்க. 3வது
தன்னை துரத்தி வந்த அந்த பார்வோன் சேனையை மூழ்கடித்த அதே தேவன், அதே செங்கடல் வழியா எங்களை கடந்து போக பண்ணினீரே, அப்படி எங்களை மீட்டு கொண்டீரேன்னு சொல்லி அவரை துதிப்பாங்க. 4வது என்ன துதிப்பாங்களாம்? எங்களை வனாந்தரம் வழியா நடத்தினாலும் பரம நித்திய, அதாவது பாலும் தேர்ந்து ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து ஆசீர்வாதமா வைத்திருக்கீங்களேன்னு சொல்லி துதிப்பாங்களாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை விடுதலை பண்ணிருக்கிறார், நம்ம சந்திக்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த பந்தியில பங்கு பெறும்போதெல்லாம் அந்த உணர்வு எனக்கு வரணும். அந்த உணர்வு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறேனா, நான் இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறேனா, கர்த்தருடைய வருகையில நான் காணப்படுவேனா, என் கணவன் காணப்படுவானா, என் மனைவி காணப்படுவாளா, என் பிள்ளைகள் காணப்படுவாளா, என் குடும்பம் முழுவதுமா நான் கர்த்தருடைய வருகையில போவேனா, அந்த உணர்வோடு கூட. இல்லைன்னா நம்ம அதுக்காக செயல்படுகிறவர்களாய் மாறும், அதற்காக செயல்படுகிறவர்களாக மாறும். ஸ்தோத்திரம். இன்னொரு இதையும் படித்தேன், அதாவது யூதர்களுடைய திருமண காரியத்தை வைத்து படித்தேன். யூதருடைய திருமண காரியத்தை யூதர்கள் முதல்ல பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் நல்லா பேசி எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி இல்லை, லவ் மேரேஜ் நாட் அகேன்ஸ்ட் லவ் மேரேஜ். நீ கல்யாணம் முடிச்ச பிறவாக ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கும். சிலவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஏன்டா பண்ணோன்னு அலைய பேசுறது. லவ் மேரேஜ் பண்ண பிறகு கர்த்தருக்குள்ள வளர்றவங்களும் இருக்கலாம் இல்லையா? அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நம்ம சபையில நான் சிலவங்களை பார்க்குறேன், மனைவி என்னதான் கீழே எழுத்தா கூட சில தம்பிகள் நல்லா எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் உற்சாகப்படுத்துறதுனால சில பிள்ளைகள் நல்ல கர்த்தருக்குள்ள வளர்ந்து வர்றாங்க. அதாவது எல்லாருமே தவறு பண்றது, தவறை திருப்பி கர்த்தருக்குள்ள வளரணும். ஒரே அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு நான் ஏன் இவனை முடிச்சேன், நான் அவங்கள ஏன் பண்ணேன், இது பைத்தியகாரத்தனமான காரியம். இது யாரும் செய்யாதுங்க. நான் சப்ஜெக்ட்லேருந்து வெளியே வைக்கிறேன். சரி, அவங்க எப்படி கல்யாணம் முடிப்பாங்கன்னா, அதான் 2 வீட்டாரும் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்ணும் பெண்ணுடைய தகப்பனும் இருப்பாங்களாம், மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையுடைய தகப்பனும் இருப்பாங்க. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு மாப்பிள்ளையுடைய தகப்பன் ஒரு கப்பை எடுத்து திராட்சை ரசம் ஊற்றி அதை மாப்பிள்ளையுடைய கையில் கொடுப்பாராம். நல்லா கவனிக்கமா கவனம் கதை சொன்னாதான் நல்லா கேட்பீங்கிறதுக்காக நான் எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளையுடைய தகப்பன் திராட்சை ரசத்தில் ஒரு கப்பில் ஊற்றி கொடுப்பாரு. மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரா, அந்த கப்பை எடுத்து யார்கிட்ட கொடுப்பாங்களாம், பெண்ணு கையில் கொடுப்பாங்க. அந்த பெண்ணு வாங்கி குடிக்காம கீழே வச்சுட்டான்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். வாங்கி என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், நல்லா சொல்றீங்க, மாப்பிள்ளை குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னையில இருந்து அவன் என்ன எப்படி இருப்பா, அந்த கணவனுக்காக, அந்த நிச்சயிக்கப்பட்ட கணவனுக்காக ஒரு கற்புள்ள கன்னியாக வாழ ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களை இயேசுவுக்கு கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்கிறேன். நம்மளும் இந்த கப்பை வாங்கி குடிக்காம எத்தனை பேர் வச்சுட்டு போறீங்க, எல்லாரும் வாங்கி குடிச்சிடுவீங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம், இயேசுங்கிற மணவாளனுக்காக, மணவாட்டியாகிய சபையாய், பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாய் அவரை சந்திக்க, அந்த மணவாளனுக்காக என் ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் நான் வாழ்வேன், அவருக்கு உண்மையா இருப்பேன், அவருக்கு ஒரு கற்புள்ள கன்னியாய் வாழ்வேன், அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பங்கு பெறுற ஒரு நேரம் இருக்கு. ஒரு அல்லையே வராது, ஒரு அல்லையே சத்தமா தான் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நீங்க என்ன நினைச்சு பங்கு பெற்றிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் வருமானதை மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த உணர்வோடு கூட பங்கு பெறும். அதெல்லாம் சொன்னேன், என்னை மீட்டு கொண்டவர், நான் அவருக்காக வாழ்வதற்காக தன்னையே ஜீவனை கொடுத்தவர், அதை நினைச்சு பங்கு பெறுவேன். 2வது கப்பலையும் அந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்தில் பங்கு பெறுவேன், அவருடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்தில் பங்கு பெறுவேன். என் வியாதி நீங்கும், என் பாவம் மன்னிக்கப்படும், நான் தொடர்ந்து பாவத்தை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமா, இது நினைக்கும் போதெல்லாம்
அவர் செய்த கிரியையை நான் நினைக்கிறேன். மூன்றாவது, மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். மணவாட்டி சபையே ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுறியா? இந்த ஆயத்தப்படுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் என் பிள்ளைய ஆயத்தப்படுத்தாம விடவே மாட்டேன். இஷ்டத்துக்கெல்லாம் கர்த்தர் வருவார்னு நினைக்காத, அப்படிலாம் கிடையாது. நான் ஆயத்தப்படுத்துவேன். என் பிள்ளை 3ஆம் கிளாஸ் 5 வயசு வந்துட்டு அதனால என்ன பண்ணிடுவான், அவன் தன்னாலே ஸ்கூலுக்கு போயிடுவான். எத்தனை பேர் விட்டுருந்தீங்க? மண்டையில குட்டி அடி போட்டு இல்லையா? ஆனா ஆண்டவர் காரியம் மட்டும் ஏன் எனக்குள்ள அந்த உணர்வு, எனக்குள்ள ஒன்று, என் மனைவி என்ன ரசிக்கப்படலையே, என் பிள்ளை என்ன ரசிக்கப்படலையே, இயேசு வரப்போகிறாரே, அந்த உணர்வு எனக்குள்ள வந்துட்டுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது உங்களுக்கு உண்டாகும். நீங்க பரிசுத்தமாகுங்க, உங்களை ஆயத்தமாகுங்க, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும், அதுவும் ஒரு கதை தான் உங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு கதையா சொல்லி இதெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுது அப்படிங்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கை தூக்கி சொல்லுங்க பாப்போம், நான் பார்க்குறேன். புரியலையாமா? புரியல போல இருக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா நீ ஞானஸ்தானம் எடு, அப்பதான் அந்த பந்தியில பங்கு பெறதுக்கு நீ தகுதி உள்ளவனாகும். அப்பதான் புரியும். சரி சரி, அதை கவனிங்க. ஜெமி அப்படின்னு ஒரு வாலிப பிள்ளை இருந்துச்சா. இது உண்மையில நடந்த சம்பவம் அமெரிக்காவில். ஒரு வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அவன் மேஜர் ஆயிட்டா, அவன் நல்ல பெரிய பிள்ளை ஆயிட்டா, அதனால டிரைவிங் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டா. அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க அப்பா ஒரு புது காரை பரிசா கொடுத்தாராம். அவன் என்ன பண்ண, அந்த காரை எடுத்துட்டு அதிகாலையில் சாயங்காலம் அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு அதற்காக இன்வைட் பண்ணுறதுக்காக, தன்னுடைய தோழியை இன்வைட் பண்ணுறதுக்காக அந்த காரில் போனாலும் போனவா ஒரு சிக்னலில் நின்று ரைட் ஹேண்ட் எடுத்து போயிட்டு இருந்திருக்குது. அவளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எடுத்து ரைட் ஹேண்ட் எடுத்து அவள் பார்க்கும்போது தூரத்துல இருந்து வேகமாக ஒரு கார் தாறுமாறாக வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு அடிச்சிருவோன்னு சொல்லி அவள் எவ்வளோதான் ஒழுங்குனாலும் கரெக்டாக அந்த கார் ஓட்டிட்டு வந்த ஒரு தம்பி, அவன் ஒரு மைனர், அவனுக்கு லைசன்ஸும் இல்லையா, ஆனால் ராத்திரி பூரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிச்சிருக்கிறான். நேராக ஓட்டிட்டு வந்தவன் என்ன பண்ணாமல் அந்த டிரைவர் சீட்லேயே வந்து இடிச்சானா. அந்த ஸ்பாட்லேயே அந்த பிள்ளை பர்த்டே அன்னைக்கு சந்தோஷமாக போன பிள்ளை, அந்த பிள்ளை இறந்து போச்சு. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ் நடந்துச்சு. பல வருஷங்களில் 1.5 வருஷம் நடந்துச்சான். ஸ்தோத்திரம். ஜட்ஜ்மெண்ட் டே வந்துச்சு. ஜட்ஜ் இருக்கிறாரு. அந்த ஜெமியுடைய பெற்றோர்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த தம்பி லூக்காஸ்ன்னு சொல்கிறாங்க அவன் பேர். இந்த லூக்காஸுடைய குடும்பத்தாரும் இருக்கிறாங்க. அந்த லூக்காஸை பற்றி எல்லாரும் நல்லா சொல்கிறாங்க. ஈவன் அவன் டீச்சர்ஸ் எல்லாம் கூட சொல்கிறாங்களாம், ஸ்கூலில் நல்லா படிப்பான், நல்லா பயிரணும், அவன் தப்பே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களா, ஒரு நல்ல நண்பன் அவன், ஏன் தான் இப்படி செய்தானோ தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களாம். ஏன், அவனுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட போய் சாட்சி சொன்னாங்க. அந்த கேஸ் நடக்கும்போது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட சொன்னாங்க, ஒழுங்காக வருவான், நல்ல வசனம் சொல்லுவான், நல்ல பையனாக இருப்பான். அந்த அவங்க சர்ச்சு பாஸ்டர் கூட போய் சொன்னாராம் சாட்சி அவங்க பையனுக்காக, நல்ல பையன், ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ தவறாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜட்ஜி சொன்னாராம், நான் உனக்கு லூகாஸ், நான் உனக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏற்கனவே 1.5 வருஷம் அந்த ட்ரையல் நடக்கும் போதெல்லாம், ட்ரையல்னா என்ன சொல்றது, விசாரணை நடக்கிற காலத்துலலாம் நீ சிறைச்சாலையில் இருந்த, அதனால 1.5 வருஷம் உனக்கு கடந்துட்டு இன்னும் 6 மாசம் தான் என்ன பண்ணணும், நீ ஜெயிலில் இருக்கணும், அதுக்கப்புறம் விடுதலை ஆகிருக்கும். இதை கேட்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டவொடனே அந்த ஜெமி அவங்க உடைய பெற்றோரெல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. என் பிள்ளைய கொண்டுட்டான், உனக்கு 6 மாதம் மட்டும்தானே அப்படின்னு, உனக்கு 6 மாதம் மட்டும்தான் நான் கட்டுனேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்களா. அதை சொல்லிட்டு சொன்னாராம், நீ 6 மாதத்துல நீ ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவா, ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும். நீ ஜெயிலில் இருந்து வெளியே வந்தவர் ஒரு காரியம் வருஷந்தோறும் செய்யணும். நவம்பர் 23ஆம் தேதி அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு
நீ அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அந்த ஸ்பாட்டில் போய் ஒன்றுமே அறியாத வாழ வேண்டிய ஒரு பிள்ளைய நான் கொண்டுட்டேனே, என்னால் தானே அந்த பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் அதை ஒவ்வொரு வருஷத்துல ஒரு முறையாவது அந்த இடத்துல போய் நீ எந்த வருஷம் அங்கே போகலையோ அந்த வருஷம் என்ன பண்ணிடுவாங்க, உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. தேவனுடைய ஜனமே அப்படித்தான். கர்த்தருடைய பந்தியில் வரும்போதெல்லாம் பாவம் அறியாத அவர், ஒரு தீமையும் செய்யாத அவர் எனக்காக மரித்தார். இதை ஏதோ ஒரு நாளில் மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு வருஷத்துல ஒரு நாள் தானே. நம்ம அனுதினமும் நினைத்து நினைத்து ஜீவிக்க வேண்டியவங்க தான் இந்த கர்த்தருடைய பந்தில பாத்திரவான்களாக பெற முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாத்திரவான்களாக நம்ம பங்கு பெற்றோம்னு சொன்னா கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த கர்த்தருடைய பந்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் உரியவர்களாய் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் மாற்றுவாராக.